அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. நன்றி, வணக்கம். துரோகம் செஞ்சுட்டவங்கள மன்னிக்கிறதா மறக்கிறதா விலகி இருக்கிறதா? முதல்ல துரோகம் செஞ்சாங்களா? நமக்கு யாரும் நமக்கு துரோகம் செய்ய முடியும்? ஏமாந்தமா துரோகம் செஞ்சாங்களா? ஏமாந்துட்டு நைஸாக என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, துரோகம் செஞ்சாங்க. நம்ம அவங்கள தெரியாமல் பழகணும், அவங்க அந்த மாதிரியான ஆளுன்ட்டு. அப்புறமா அவங்க சுயமுகத்தை காமிச்சோன்னே நம்ம என்ன நினச்சிங்கன்னா துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. எப்படி துரோகம் பண்ணிட்டாங்க? இப்போ என்கிட்டே வந்து நிறைய பேர் உபதேசம் வாங்குறாங்க, இருக்கிறாங்க, போகிறாங்க. துரோகம் பண்ணிட்டாங்களா என்ன? நான் ஏமாந்துட்டேண்ணா? அதுவும் கிடையாது. காலம் அவங்களுக்கு வேறு வேறு மாதிரி புரிய வைக்கிது. வேறு மாதிரி புரியும் போது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதனால என்ன ஆயிடுறாங்க, விட்டு விலகி போயிடுறாங்க. அவ்வளோதானே தவிர இதில் எது சரி தப்புன்னாரு? இது வரும் போவோம், வரும் போவோம். ஆற்றுல தண்ணி ஓடினே இருக்கும். நம்ம வந்து குட்டை மாதிரி தேங்கி இருக்க முடியாது. அப்போ நமக்கு வந்து யாரும் துரோகம் பண்ணவங்களாம் இல்லை. துரோகம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் துரோகம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் கேட்டு தான் நம்ம என்ன ஆகிடும், இப்போ பதிவு பண்ணுறது, ஒப்பந்தம் போடுறது, ஒருத்தருக்கு பேசிக்கிறது, தாலி கட்டுறது, இதெல்லாம் எப்போ நடந்தது? பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்ட்டு. ஒன்று ரெண்டு பேருமா பந்தமாக சேர்ந்து வாழ்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தமாக சேர்ந்து. சந்தர்ப்பங்களில் ஏமாற்றிட்டோ இல்லை விட்டு விலகியோ தனியாக போயிடுறாங்க. அப்போது இவங்க இன்னாருடைய மனைவி கணவனு புரிய வைக்கிறது தான் என்ன பண்ணான், தாலியெல்லாம் கட்டணும். அதர்வைஸ் தாலி கட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்கலாம். மனுஷங்கிட்ட என்ன இல்லை, நேர்மை இல்லை. எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி, அது எத்தனையோ தாவும் அடி அன்பு மீனாட்சி, இப்படிலாம் பாட்டு எழுதிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் காரணம் ஏற்படும் போது என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். யாரோ ஒருத்தர் பாம்பு எடுத்து போயிட்டாருன்றதுனால தான் ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவில் நாயை விட்டு செக் பண்ணுறாங்க, பெட்டியை வச்சுட்டு. ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? மருந்தெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க, பாய்சன்லாம் எடுத்து போகிறாங்கன்னு எல்லாரையுமே செக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுறோம். அப்படி தானே? துரோகம்லாம் பண்ணி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம்? யாருன்னா துரோகம் பண்ணாங்கன்னா, ஓ இப்படியெல்லாம் துரோகம் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம், கவனமாக இருக்கணும். விலகவும் கூடாது, மன்னிக்கிட்டு போகிறதெல்லாம் ரெண்டாவது விஷயந்தான். ஆனால் என்ன மட்டும் கவனமாக இருக்கணும். நான் எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்சுன்னு கவனமாக இருக்கணும். எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்களோ அது தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் மன்னிக்கிறது, விலகிறது, விட்டு விலகிறதுலாம் ரெண்டாவது விஷயம். கற்றுக்கிறது எங்கேயுமே நம்ம என்ன பண்ணால் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு கற்றுக்க தான் முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, விலகவோ மன்னிக்க, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். விலகிறது, மன்னிக்கிறது, போகிறதெல்லாம் அசராதம் பண்ண வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நேர்மையால் நிரப்பப்பட்டவராக இருந்தால் உங்களை யாரும் துரோகம் பண்ணல, அவங்களுக்கு நஷ்டம். இந்த தங்க முட்டையிடம் வாத்து அதை போய் அறுத்துட்டான்ல, அந்த மாதிரி தான் துரோகம் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க. நீங்கள் பல லட்சம் அவருக்கு கொடுத்து உதவத்துக்கு இருப்பீங்க, ஒரு 50,000 உங்களை துரோகம் பண்ணி என்ன பண்ணுறாரு, ஏமாந்துருவார். அதனால் துரோகம் பண்ண நினைக்கிறதுன்றது அவங்க பிரச்சனை. நீங்கள் ஏமாந்துவிட்டு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவங்க துரோகம் பண்ணலாம், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த லூஸுங்கெல்லாம் எப்படி ஏமாறுதுங்க பாரு. ஒருத்தன் கடவுள் இருக்குதுன்னு வந்து உட்காந்துன்னு சொல்லுங்கிறான், கடவுள் இருக்குது பேச முடியும் அப்படின்றான்.
பேச முடிஞ்ச கடவுள் என்ன நமக்கு ஆச்சரியமாயிடுது. அப்பா பேச முடியுது அப்படின்னா வாடா பேசலான்னா, இப்போ அவர் துரோகம் பண்ணிட்டாரா? அவர் ஏமாற்ற பார்த்தாலும் நம்ம என்ன ஆகல, ஏமாறல. அப்போ ஏமாறுறவங்கெல்லாம் ஏமாந்துட்டு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாமா? இப்போ ஏமாந்துட்டாங்க, 8 மாதம் பொறுத்து தெரிஞ்சிச்சு, அட வேதம் தான், புக்கு தான், இதுதான் கடவுள்னு 8 மாதம் பொறுத்து தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் துரோகம் பண்ணாரா? அவர் நான் ஏமாந்த சோனகிரி ஆகிட்டு யார் என்ன சொல்கிறேன், விட்டுருங்க. என்கிட்ட வந்தாங்க, ஏதோ பயிற்சி பண்ணாங்க, இன்னொருத்தர் கடவுளாண்டே பேசலான்றாங்க. இப்போ நான் அவங்கள ஏமாற்றிட்டேன், அப்படி தானே? அவங்க என்ன துரோகம் பண்ணிட்டேனா? நான் துரோகம் பண்ணிட்டேன்னா ஏமாற்றிட்டேனா? அவங்க ஏமாந்துட்டு என்ன சொல்கிறாங்க, துரோகம் பண்ணிட்டார் இவருன்னுவாங்க, அப்படி தானே? ஏமாந்துட்டாங்களா, துரோகம் பண்ணிட்டேனா நான்? அப்போ ஏமாற தகுதியான இல்லை ஏமாற தகுதி உள்ள 2 பேர் தான் என்ன பண்ணுகிறாங்க, துரோகன்ற ஒரு வார்த்தையவே பயன்படுத்துகிறாங்க, அப்படி தானே? கிருஷ்ண பரமாத்மா இல்லை கர்ணன் எவ்வளோ கதைங்களாம் நம்ம பார்த்துக்கிறோம். இவங்களாம் துரோகிங்களாம் ஏமாத்தினாங்களா? அதனால் நல்லா புரிஞ்சு வச்சுங்க. நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நாம் சரியாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். நம்மளே யாருன்னா ஏமாத்தினாங்கன்னு சொல்லணும், துரோகம் பண்ணாங்கன்னு ஏன் துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது? ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது யார்? ஏமாறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தது யார்? நாம தான். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, ஏமாறாமல் இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, ஏமாறக்கூடாது, மன்னிக்கிறது விலகிறது போகிறதெல்லாம் சும்மா போயிடுச்சு. ஏமாற்றுவாங்க. மனிதன் அப்படின்னு சொன்னால் மனம் மாறக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மனதால் ஆனவன். மனம்னா அவன் அப்பப்பா மாறினே இருக்கும். இன்றைக்கி உண்மைன்னுவான், நாளைக்கு பொய்ன்னுவான், இன்றைக்கி சரின்னுவான், நாளைக்கு தப்புன்னுவான், இன்றைக்கி தப்புன்னுவான், நாளைக்கு சரின்னுவான். மனம் மாறினே இருக்கும். ஒரு முடிவுக்கு அவன் வராத வரைக்கும் மாறினே இருப்பான். ஒரு முடிவுக்கு வருவதற்கு தான் என்னுடைய பேச்சு. அதனால் ஒரு முடிவுக்கு வரணுன்னா, எனக்கு யாரும் துரோகம் பண்ணல, என்னை ஏமாத்துனாங்க, ஏமாறதுக்கான சந்தர்ப்பம் என்கிட்ட இருந்தது, எனக்கு புரிஞ்சிச்சு. எதுவுமே எந்திரலன்ட்டாலும் என்னை எப்படி ஏமாற்ற முடியும்? எதுவுமே எந்திரலன்னா என்னை ஏமாற்றத்துக்கு எதனா இருக்க முடியுமா? நான் ஒரு நாள் இந்த உடம்பு விட்டு போகிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என்னை ஏமாற்றத்துக்கு. அப்போ ஏமாறுறவங்க தான் ஏமாத்துறாங்க. யார் தான் ஏமாத்துறாங்க? ஏமாந்து போகிறவங்க தான் ஏமாத்துறாங்களே தவிர இதில் ஒன்றும் நஷ்டம் அவங்களுக்கு தான். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் மன்னிக்கிறது விலகிறது எது வேணால் பண்ணுங்கள், உஷாராக இருங்க. துரோகம் பண்ணாங்கன்னு வார்த்தையை மாற்றி ஏமாந்துட்டேன், ஏமாறதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன், இனி நான் கவனமாக இருப்பேன் அப்படி தான் சொல்லணுமே தவிர, மன்னிங்க, தப்பு இல்லை, விட்டு விலகவும் கூட செய்யலாம், விலகுங்க. ஆனால் சந்தர்ப்பம் கொடுக்காமல் இருங்க. மீண்டும் மீண்டும் உங்களை ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காதீங்க, அவ்வளோதான்.